நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர். சரிங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ளோரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் லைன்னா நம்ம நார்மல் லைன், ரெக்டாங்கிள், சம்திங் ஷேப்ஸ் இருக்கும். இல்லை லாஸ்ட்டு ரெண்டாக இருக்குல்ல, ஒன்று வந்து பிக் லைன் மெத்தட், இன்னொன்று வந்து பிக் வால்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. பிக் லைன் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஆல்ரெடி வால் எதனா கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா அந்த வாலில் உங்களுக்கு இன்சைட் வாலில் வேணுமா அவுட் சைடில் வேணுமா ஜஸ்ட்டு அந்த லைனை மட்டும், அந்த வாலை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பிங்க் லைன் வந்து கண்டினியூஸாக க்ரியேட் ஆகும். சரிங்களா, க்ரியேட் ஆன அப்புறம் ஜஸ்ட்டு ஒரு டிக் கொடுத்துட்டு நீங்கள் 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பாட்டமில் வந்து ஒரு ஃப்ளோரு க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ மறுபடியும் அந்த ஃப்ளோரை நாங்கள் எடிட் பண்ணணும், எனக்கு வேறு ஷேப் எதனா வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் போங்க. போயிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு ஆர்க் ஷேப் பண்ண ஃப்ளோர் தான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். சரிங்களா, இதில் வந்து வீட்டில் வந்து சம் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி நம்ம பிங்க் லைனில் வந்து ட்ரா பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் எரர்ஸ்லாம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட்டு ஒரு லைன் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா, எக்ஸ்டெண்ட் ஆகும்போது நான் டிக் கொடுத்தேன்னா இங்கே லைன்ஸ் கேனாட் இன்டர்செக்ட் ஈச் அதர், இந்த ஹைலைட்டட் லைன்ஸ் ஆர் கரெக்ட்லி இன்டர்செக்ட். அதாவது இந்த ஆரஞ்சு லைன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக எனக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த லைனை ப்ராப்பராக வந்து க்ளோஸ்டு பவுண்ட்ரியாக மாற்றினா மட்டும்தான் எனக்கு இந்த கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோரில் விட்டு வெளியில் வரும். சரிங்களா, இப்போ ஆர்க் டைப் வந்துடுச்சா. பிக் வால் மெத்தடும் பார்த்தீங்கன்னா மோரல்ஸ் வந்து பிக் லைன் எப்படி இருக்கோ சேம் மெத்தட் தான் இருக்கும். சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குல்ல பிக் வால்ஸ் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இது கிளிக் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? பிக் லைனுங்கிறது நீங்களாவே வந்து பிக் பண்ணலாம். பிக் வால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் வால் வரைஞ்சிருக்கீங்க. இப்போ வந்து ஃபினிஷ் ஃபேஸ் இன்டீரியர்னால் எனக்கு இன்டீரியர் டைப் ஃபுல்லாகவே வந்து தான் ஃப்ளோவு, எக்ஸ்டீரியர்னா எக்ஸ்டீரியர், இல்லைனா வால் சென்ட்ரல் லைன் வச்சு வால் வரைஞ்சிட்டிங்கன்னா வால் சென்ட்ரல் லைனை பேஸ் பண்ணி எனக்கு ஃப்ளோர் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் வந்து பிக் வால்ஸ் மெத்தட். த்ரீ டி வியூவில் வைக்கிறேன். இது மாதிரி கிரியேட் ஆகிடுச்சுங்களா. இதுதான் இப்போது எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் 3D வியூ போயிடுறேன். 3D வியூவில் அந்த வாலை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் டெலீட் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் போங்க. போய்ட்டு தனியாக ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா, ஃப்ளோரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்லோ பேரோ அதோட ஸ்பேன் டைரக்ஷன்ஸ் இருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறோம் ஃப்ளோரு. இதில் ஸ்லோ பேரோ கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு பர்டிகுலராக இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு வந்து எனக்கு ஃப்ளோர் வந்து ஸ்லோப்பாக வரணும் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேனோட டைரக்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுங்க. இப்போது என் வியூஸில் போய் 3D வியூவில் போயிட்டு ஒரு எலிவேஷன் சைடு வியூ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃப்ளோர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இல்லை, எனக்கு வந்து ஒரு சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்குது ஃப்ளோர். சரிங்களா, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோர்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஒரு சைடில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்லோப்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி எதனா ஒன்று ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து ஃப்ளோர் வந்து எனக்கு சேம் லெவலில் இருக்காது. மோரல்ஸ் வந்து ஒரு சைடு ஸ்லோப்பில் தான் இருக்கும். மோஸ்ட்லி மவுண்டன் ஏரியாவில் பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கூட ஒரு சைடில் வந்து ஸ்லோப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஃப்ளோரை கிளிக் பண்ணிவிட்டு நான் பிக் லைனை வச்சு ஃப்ளோரை க்ரியேட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு டிக் கொடுத்துட்றேன். சரிங்களா, இப்போ ஃப்ளோர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு அந்த ஃப்ளோரோட இது ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ளோரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதோட எடிட் டைப் போங்க. இல்லை ஸ்ட்ரக்சரல் எடிட்னு இருக்கா, ஸ்ட்ரக்சரல் எடிட்டில் போங்க. இதில் வந்து திக்னஸ் ஃப்ளோரோட திக்னஸ் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் இதிலே வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்ளை 1K அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இங்கே ஃப்ளோரோட திக்னஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஃப்ளோரோட திக்னஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். சேம் தான் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணாலும் ஃப்ளோரை பர்டிகுலராக கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டைப் போங்க. எடிட் டைப் போயிட்டு இங்கே ஸ்ட்ரக்சரல் எடிட் இருக்கா, இந்த ஸ்ட்ரக்சரல் இடத்துல மெட்டீரியல்ஸ் எனக்கு ஃப்ளோர் வந்து எந்த டைப் ஆஃப் மெட்டீரியலில் வேணும், டோர் ஃப்ரேமில் வேணும். டோர் ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்ளை ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு ஃப்ளோர் வந்து அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வந்து எனக்கு அப்ளை ஆகிரும். சரிங்களா, அடுத்தது நான் ஃப்ளோர் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து நான் ரூஃப் க்ரியேட் பண்ண போகிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோர் போங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு ரூஃபை கிளிக் பண்ணுங்கள். ரூஃபை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு நார்மலாக வந்து
ஃப்ளோருங்கிறது எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் கிரியேட் ஆகும், ரூஃபுங்கிறது எனக்கு லெவல் 2 ஐ மீன் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிட்ட தான் ரூஃப் கிரியேட் ஆகும். எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இது முன்னாடி ஜூம் இன் ரீச்சிங், சரிங்களா, ஜூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்லோப் வரைகிறேன். இதுலேயே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே பிக்லைன் மெத்தடை கிளிக் பண்ணிவிட்டு ரூஃபை ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா, ட்ரா பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் டிக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டு லைக் டு அட்டாச் தி வால்ஸ், எஸ் கொடுத்துட்டு இப்போ நான் 3D வியூவில் பார்த்தேன்னா ரூஃப் வந்து எனக்கு க்ரியேட் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரூஃப் எல்லாமே வந்து ஸ்லோப்டு ரூஃபாக இருக்குது. எனக்கு வந்து ஸ்லோப்டு ரூஃப் வேணால் எனக்கு ஃப்ளாட் டைப் ஆஃப் ரூஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ரூஃபை டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லைனா சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபுட் பிரிண்ட் அது போங்க. போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானை போயிட்டு எனக்கு இந்த ட்ரையாங்கிள் காமிக்கல, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் வந்து எனக்கு அந்த சைடில் வந்து ரூஃப் வந்து ஸ்லோப்பாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் ஃபுல்லாக எல்லா லைன்ஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த டிஃபைன் ஸ்லோப் இருக்குல்ல, ஒன்ஸ் நான் இதை அன்டிக் பண்ணும்போது எனக்கு எல்லா சைடில் இருக்க அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பண்ணிவிட்டு அப்புறமா ஜஸ்ட் நீங்கள் கமாண்டரை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு இது 3D வியூ போய் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஃப்ளாட் ரூஃபாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து எனக்கு 2 சைட் ஸ்லோப்பாக வேணும், எனக்கு 2 சைட் ஸ்லோப்பாக வேணும்னா மறுபடியும் அதே தான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எந்தெந்த இந்த 2 சைடும் இந்த 2 சைடு மட்டும் ஸ்லோப் இருந்தால் போதும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லைனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு டிஃபைன் ஸ்லோப்பை டிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடுது. வந்துட்டு டிக் கொடுத்துருங்கன்னா அந்த இடத்துல மட்டும் எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆன மாதிரி ரூஃப் இருக்குது. இப்போ ரூஃபை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரூஃபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இதில் எடிட் டைப் இருக்கா, இந்த எடிட் டைப்பை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் அதேமாரி ஸ்ட்ரக்சரல் எடிட் போங்க. என்னோட ரூஃபோட திக்னஸ் சேஞ்ச் பண்ணால் ரூஃபோட திக்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஆனால் 0.5ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். அப்ளை, ஓகே. ரூஃபோட திக்னஸ் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி ரூஃபோட மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணணும். ரூஃபை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டைப் போங்க. போயிட்டு ஸ்ட்ரக்சரல் எடிட்டுக்கு வாங்க. வந்துட்டு இங்கே மெட்டீரியல் இருக்குல்ல, இங்கே பை கேட்டகரி இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல் கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுங்க. எனக்கு மெட்டீரியல் வந்து ரூஃப்க்கு வந்து அப்ளை ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ எனக்கு ரூஃப்க்கு வந்து சம் ஸ்லோப் ஆங்கிள்ஸ் இருக்குது தெரியுதுங்களா. எனக்கு வந்து இது இவ்வளோ டிஃபைன் ஆகி ஸ்லோப் ஆகிருக்கு. எனக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இவ்வளோ தான் ஸ்லோப் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல, இல்லை அதோட ஆங்கிள் வந்து ஸ்பெசிஃபை ஆகும். எனக்கு 30 டிகிரிக்கு வேணால் எனக்கு 50 டிகிரி ஆங்கிளில் ரூஃப் வந்து ஸ்லோப்பாக இருக்குன்னா 15 டைப் பண்ணிவிட்டு அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு 50 டிகிரிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஸ்லோப்பாக இருக்கும். எனக்கு 50 வேணால் எனக்கு 20 டிகிரியில் இருந்தால் போதும் ஸ்லோப்பு ரூஃப்னால் 20 அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு 20 டிகிரிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரூஃபோட ஸ்லோப் வந்து டிஸ்பிளே ஆகும். வந்து கொஞ்சம் ரூஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ரூஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் நீங்கள் வரைஞ்ச லைன் இருக்குல்ல, அது கொஞ்சம் வெளியே நீங்களாகவே வந்து மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லைன் பக்கத்தில் வந்தாலே வந்து உங்களுக்கு மூவ் ஆப்ஷன் வரும். இல்லைனா வந்து உங்கள் கீபோர்டில் வந்து லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணுறதுக்கு. நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அந்த இது பர்டிகுலராக கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு அந்த லைன்ஸை நான் வந்து தனித்தனியாக வந்து ஏரோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நான் மூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் டிக் கொடுக்குறேன். எனக்கு இங்கே இடத்துல வந்து ரூஃப் வந்து தனியாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கா. அடுத்து வந்து காலம். ஜஸ்ட் நீங்கள் ஆர்கிடெக்சர் போங்க. ஆர்கிடெக்சரில் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் காலம் ஆர்கிடெக்சரல்னு இருக்குது. நம்ம ஆர்கிடெக்சரல் காலம் தான் எடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் ஆர்கிடெக்சரல் காலம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கிரவுண்ட் பிளான் போங்க. போயிட்டு உங்களுக்கு காலம் எங்கே ஸ்பெசிஃபை பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வெரைட்டிஸ் ஆஃப் காலம்ஸ் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு லோட் ஃபேமிலி போங்க. காலமை கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஃபேமிலி பண்ணிங்கன்னா மெட்ரிக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். இல்லை எதனா ஒரு டைப் ஆஃப் காலம். இப்போ எனக்கு எந்த டைப் ஆஃப் காலம் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்கிட்டிங்கன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் காலம் வந்து லோட் ஆகி வந்துடும். இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு இந்த காலமோட ஹைட்டு எதனா சேஞ்ச் பண்ணணும்னா சேம் தான், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆரம்பிக்குது, இது டாப் லெவல் வந்து எந்த லெவலில் போய் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. லெவல் 2 கரெக்டு. எடுத்துகிட்டு லெவல் 2னா லெவல் 2 போய் எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், அட்டாச் ஆகிரும். காலமை 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 செலக்ட் பண்ணிட்டு ஏரோ பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏரோ பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து மூவ் ஆகி ப்ளேஸ் ஆகிடும். காலம்ங்கிறது இவ்வளோதான் ஆர்கிடெக்சரல் காலம். இதில் வந்து காம்பனன்ட்ஸ்னு இருக்குது. காம்பனன்ட்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸு, அப்புறம் வந்து டிவி, பெட்ஸுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சம் காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த காம்பனன்ட்ஸை நம்ம பிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் வியூக்கு போயிட்டு இதில் காம்பனன்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேஸே காம்பனண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லோட் ஃபேமிலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்கன்னா ரெடியாக கிளிக் பண்ணிட்டு யூஎஸ் மெட்ரிக்னு வரேன். வந்துட்டிங்கன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஃபர்னிச்சர் தேவைப்படலாம், ஜஸ்ட்டு ஃபர்னிச்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இப்போ எனக்கு பெட்டு சம்திங் மாதிரி ஷோப்னா ஜஸ்ட் நீங்கள் பெட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பெட்டு லோட் ஆயிரும். அதே மாதிரி மறுபடியும் லோட் ஃபேமிலியில் போயிட்டு எனக்கு வேறு மாதிரி மெட்டீரியல்ஸ் தான், வேறு மாதிரி ஃபர்னிச்சர்ஸ், அது மாதிரினா ஸ்டோரேஜ் மாதிரி எதுனா வேணும், இல்லை வந்து எனக்கு டிவி மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், எடுத்துன்னு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈவன் தோ உங்களுக்கு கார் மாதிரி எதுனா எடுத்துன்னு வந்து ப்ளேஸ் பண்ணுறோன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்கரேஜ் இங்கே இருக்கா, என்கரேஜுக்குள்ளே போனீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு கார் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் அந்த காரை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே எடுத்துன்னு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். காம்பனன்ட்ஸில் போனீங்கன்னா வந்து நிறைய உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் வந்து நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இருக்கிற காம்பனன்ட்ஸை பிக் பண்ணி வச்சு இன்டீரியருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டீரியர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி கார்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க.